திருப்பரங்குன்ற பிரச்சனையில் என்ன தெரியுங்களா ஒரு ஸ்டோரி? எங்களுடைய நிர்மல்குமார் சட்ட வல்லுனர், அவருக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்குன்னு. அதாவது நீங்க படம் பார்த்துருப்பீங்க, அமைதி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அமைதி படம் பார்க்கும்போது மணிவண்ணன் சார் சூப்பராக எழுதுவார். நல்ல திராவிட இயக்க சிந்தனையாளர், நல்லா எழுதுவார். உங்களுக்கு உங்கள் மொழியிலே சொல்கிறேன், அந்த படம் பார்த்தவங்களுக்கு. அப்போ எலெக்ஷன் வரும். அப்போ மணிவண்ணன் சொல்லுவார், அண்ணா நமக்கெல்லாம் ஓட்டு கிடைக்குமாண்ணா அப்படின்னு கேட்பார். உடனே ஏன் மணி, நமக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்கள் அப்படின்னு சொல்லும்போது மணி சொல்லுவார், அண்ணா நமக்கு ஓட்டே கிடைக்காதுண்ணா, ஏன்னா நம்ம எதுவுமே செய்யலைண்ணா இந்த 4.5 வருஷமா அப்படின்னு. அப்படியா மணி, அந்த 2 பேர்த்த கூப்பிடு, 2 பேர்த்தி கழகத்தை மூட்டி விடு, 10 வச்சிரு, ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட்டு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை ஒரு கோர்ட்டில், ஒரு ஹைகோர்ட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இன்டென்ஷனாக உருவாக்கி தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கியது திமுகவும் இந்து முனையும் சேர்ந்து. இந்த அரசியல்லாம், அதாவது நீங்க அரசியலுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க, எங்க தலைவர் நடிகரா இருந்து அரசியல் தலைவரா இருக்கார். நீங்க எங்க நடிப்பீங்க, அங்க நடிக்கும் போது நாங்க எங்க குரல் கொடுக்கணும், எங்க குரல் கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியும். திமுகவோட அரசியலை என்னோட யாருக்கும் தெரியாது, அதுமே கிடையாது. நாங்கள் உண்மையாக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், செக்குலரிசம் ஃபோர்ஸ், சமூக நீதி மத சார்பின்மையை நோக்கி உருவாக்கிய கட்சி எங்களுடைய கட்சி. உடனே ஒரு